ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இடியாப்பம், சந்தகைன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் சைடு, சேமியான்னு சொல்லுவாங்க. அது வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி. எப்போவும் நம்ம சேமியா இருந்துச்சுன்னா சர்க்கரை தேங்காய் போட்டு சாப்பிடுவோம். லெமன் பிழிஞ்சு லெமனை ஊற்றி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். வெறுமனே வெங்காயம், பச்சை மிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து சால்ட்டு போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு சேமியா, சூப்பரான ஒரு இடியாப்பம், தக்காளி இடியாப்பம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நான் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பிடிக்காதவங்க கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். இப்போ சோம்பு ஃப்ரையானதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த இடியாப்பம் பிரியாணி டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இடியாப்பம் வேண்டாம், எனக்கு பிடிக்காது, சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இன்னும் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போது 2 சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணேன், அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இந்த கரம் மசாலாக்கு பதிலாக மேகியில் கொடுக்குற அந்த மசாலா பாக்கெட்டில் இருக்கிற தூள் போட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி ஓரளவு நல்லா வதங்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர சமயம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போது இடியாப்பம் நல்லா பொடியாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு நான் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இடியாப்பம் செய்யும்போது உடனே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அது வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் இடியாப்பத்தில் இறங்கி அது உறிஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த ஜூஸ் எல்லாம், தக்காளி ஜூஸ் எல்லாம் இதில் சேமியாவில் இறங்கி அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சேமியா ரெடி. கருவேப்பிலை, கொத்தமல்லி போடலாம். என்கிட்ட இல்லாதனால நான் போடலை. நிறைய கொத்தமல்லியில், புதினா இலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் சேமியா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் டிஃபனுக்கு, நைட்டு டின்னரு கூட செய்யலாங்க. இல்லை சாயந்தரம் ஈவினிங் டிஃபனாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வியூஸும் வாட்ச் ஹவர்ஸும் வர நீங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.